ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்டில் ஜஸ்டிஸ் பார்ட்டி பற்றி பார்க்கலாம். அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து 20 நவம்பர் 1916 30 பேர் கொண்ட பிராமண அல்லாதோர் தலைவர்கள் வந்து சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. டாக்டர் சி நடேசனார், பிடி தியாகராயர், டிஎம் நாயர், அலமேலு மங்கை தயாரம்பல் இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த நீதி கட்சி. எங்கே உருவாக்கியிருப்பாங்கன்னா விக்டோரியா பப்ளிக் ஹாலில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க. டிசம்பர் 1916 பிராமணர் அல்லாதோர் அறிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க. தென் வந்து 3 லாங்குவேஜில் வந்து நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சிருப்பாங்க. திராவிடன்னு சொல்லிட்டு தமிழ்லையும், ஜஸ்டிஸ் வந்து இங்கிலீஷ்லேயும், ஆந்திர பிரகாசிகா அப்படின்றது தெலுங்குலையும் வெளியிட்டிருப்பாங்க. அதில் வந்து ஜஸ்டிஸ் அப்படின்ற நியூஸ் பேப்பர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால அந்த கட்சிக்கு பேர் நீதி கட்சின்னு பேர் வந்துருச்சு. தென் அதோடைய ஃபஸ்ட் எலெக்ஷன் பார்த்தோன்னா மாண்டகு செமஸ்போர் சீர்திருத்தம் படி 1920 வந்து நடந்திருக்கும். இது எப்போ வந்து கொண்டு வந்தாங்கன்னா மாகாணத்தில் வந்து இரட்டை ஆட்சி இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் வந்து வந்திருக்கும். இந்த ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே நீதி கட்சி வந்து ஜெயிச்சிருப்பாங்க மெட்ராஸில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பராயலு தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, ஃபஸ்ட்டு சிஎம்மாக வந்திருப்பார். 2 ஆட்சியில் வந்து வந்திருப்பார், 20 to 23 வரைக்கும். அப்புறம் 23 to 26, அப்போ வந்து 3 வருஷம் தான் டைம் பீரியடு. இப்போ 2 ஆட்சி வந்து அவரே கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் வந்து தேர்தலை புறக்கணிச்சதுனால தொடர்ந்து நீதி கட்சி ஜெயிச்சுட்டு வந்தாங்க. பட் 1937 வந்து காங்கிரஸ் வந்து மறுபடியும் எலெக்ஷனில் நிற்க ஆரம்பிச்சதும் நீதி கட்சியால் அதுக்கப்புறம் வந்து வர முடியல. தேங்க்யூ.